ஹலோ சில்ட்ரன், நம்ம இன்றைக்கி ரிஃப்ராக்ஷன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு பார்த்தோன்னா, லைட் ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது at the interface separating the two media, if the light changes its path and goes into the second medium, the phenomenon is called refraction. Reflection என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட் மீடியத்துலேருந்து செகண்ட் மீடியத்துக்கு போகும்போது at the interface, if it is sent back to the first medium itself, அது ரிஃப்ளெக்ஷன். ஆனால் செகண்ட் மீடியத்துக்குள்ளே போகிறது ஒரிஜினல் பாதையில் போகலை. ஒரிஜினலாக போயிருந்தால் அப்படி நேராக போயிருந்துருக்கணும். பெண்ட் ஆகி போச்சுன்னா, டீவியேட் ஆகி போச்சுன்னா அதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன். அது ஏன் டீவியேஷன்னா இந்த பக்கம் தான் டீவியேட் ஆகணுமா? அந்த சைடு ஆகக்கூடாதா? இது ஒரிஜினல் பாதை, இப்படி நேராக போயிருக்கணும். டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகாமல் இப்படியும் பெண்ட் ஆகி போகலாம். எப்படி வேணா ஒரிஜினல் பாத்லேருந்து பெண்ட் ஆகி போகணும். எதர் டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன்னு பேர். இப்போ இது எதனால் நடக்கிறது முதல்ல அப்படி பார்த்தோன்னா, the reason for refraction is the difference in the velocity in different media, difference in the speed of the light in different media. ஒவ்வொரு மீடியத்துலேயும் லைட்டு வேறு வேறு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். நம்ம சொல்லியிருக்கோம் ஏரில் தான் மேக்ஸிமம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும், which is 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஏர் வேறு எந்த மீடியத்தில் போனாலும் அதோடய ஸ்பீடு மாறுறது. இந்த ஸ்பீடு மாறுறதுனால தான், இந்த டிஃப்ரென்ஸ் இந்த வெலாசிட்டி தான் இந்த பாதையினுடைய சேஞ்சுக்கு காரணம். எப்போ ரே பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல், இதான் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ ஒரிஜினலாக இந்த மீடியம் சேஞ்ச் இல்லைன்னா இப்படி டாட்டட் லைனில் போயிருக்கணும், நேராக போயிருக்க வேண்டியது. அந்த பக்கம் போனால் அவே ஃப்ரம் த நார்மல், இந்த பக்கம் வந்தால் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல் சொல்கிறோம். எப்போ லைட்டு will bend towards the normal, எப்போ it will bend away from the normal அப்படின்னு பார்த்தோன்னா, when it is going from rarer to denser medium, the light ray bends towards the normal. ஞாபகம் வச்சுக்கணும். when it is going from denser to rarer medium, it bends away from the normal அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நம்ம பார்த்தோன்னா இதை நம்ம ரிஃப்ராக்ஷனை நல்லா ஸ்டடி பண்ணி ஸ்னெல் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான லாவை ஸ்டேட் பண்ணார். அதுக்கு பேர் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். என்ன சொல்லுது இந்த ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்? இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னும் ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் நார்மல், ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மலை ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். அங்கே நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொன்னோம் இல்லையா, ஆங்கிள் I is equal to ஆங்கிள் R சொன்னோம் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில். ஆனால் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் ஸ்னெல் என்ன சொல்கிறாரு? the ratio of the sine of the angle of incidence to the sine of the angle of refraction is always a constant. ஸோ இந்த ஐக்கு சைன் எடுத்து ஆருக்கு சைன் எடுத்து இந்த sin I by sin R ரேஷியோ எடுத்தோம்னா அது எப்பயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ I 30 டிகிரி வச்சா அதுக்கு ஒரு R இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 27 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ sin 30 by sin 27 போடுறேன், எனக்கு ஒரு வேல்யூ வருது 1.42. இந்த ஐயை நான் 45ஆக மாற்றினா ஆர் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஸோ தட் த ரேஷியோ ரிமைன் sin I by sin R எடுத்தால் அப்பயும் 1.42 அதே தான் வரும். ஸோ எந்த ஐ வச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர் மாறிக்கும். ஸோ தட் திஸ் ரேஷியோ ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறார். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் ஈக்குவல் டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபஸ்ட் மீடியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? μ21னா அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் மீடியம். இந்த லெட்டரை நம்ம மியூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ μ21 அப்படின்னா μ2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட். அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ஃபஸ்ட் மீடியம் டு த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த செகண்ட் மீடியம். or in other words, this is equal to c க்கு பதிலாக நான் n லாம்டான்னு போடலாம். n lambda 1 by n lambda 2, n கேன்சல் பண்ணிட்டா lambda 1 by lambda 2ன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ஃபார்முலா, கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கணக்கு போடுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், c1 போடும்போது n lambda 1 போட்டேன், ஏன் நான் n1 lambda 1 போடல? c2க்கு அது மாதிரி லாம்டாக்கு 2 போட்டல, அது மாதிரி n-க்கு ஏன் 2 போடலை அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வரும். அப்படி நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வென்சி ஆஃப் லைட் அப்படிங்கிறது சோர்ஸை பொறுத்துறது. சோர்ஸ் மாற்றினா தான் ஃப்ரீக்வென்சி மாறும்.
மீடியம் மாறினா வெலாசிட்டியும் வேவ் லெங்க்த்தும் மட்டும்தான் மாறும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். when light goes from one medium to another, என்னென்ன கேரக்டர்ஸ் மாறும், எது மாறாது? வேவ் லெங்த் அண்ட் வெலாசிட்டி சேஞ்சஸ், ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் சேஞ்ச். நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சவுண்டு லெசனில் பார்த்துருக்கோம். ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் சேஞ்ச். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா ஒன்று நமக்கு ஃபார்முலா லிஸ்ட்டில் கரெக்டாக ஞாபகம் வச்சு தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா. Snell's law, sin I by sin R is equal to a constant which is equal to refractive index of the second medium with respect to the first medium, which is nothing but refractive index of second divided by refractive index of first, which is equal to C1 by C2. அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் பார்த்துக்குன்னா தெரியணும், அந்த உல்ட்டா இருக்கணும். இங்கே μ1 கீழே வந்தால் C1 மேலே வந்திருக்கும், μ2 இங்கே கீழே வந்திருக்கும். ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம் அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். This is equal to lambda 1 by lambda 2. அப்படின்னா lambda 1 wavelength of light in the first medium, lambda 2 wavelength of light in the second medium. அப்படின்னா என்ன தெரியுது, இந்த வெலாசிட்டியும் வேவ்லெங்க்த்தும் மீடியத்துக்கு மீடியம் மாறும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். if the first medium happens to be air, the first medium ஏராக இருந்தால் இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? sin I by sin R is equal to refractive index of second medium 2 போட்டுருவோம், 1க்கு பதிலாக air போட்டுக்கலாம், which is equal to μ2 divided by mu air. ஆனால் mu air பார்த்தோன்னா refractive index of air is equal to 1. air is a non-dispersive medium. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரில் எல்லா கலர்ஸும் சேம் ஸ்பீடில் போகும். ஸோ ஏரில் போகும்போது ஒயிட் லைட்டு 7 கலர்ஸாக மாறுறதில்ல. வேறு ஏதாவது மீடியத்துக்குள்ளே போகும்போது மட்டும்தான் 7ஆக பிரியுது. நம்ம ரெயின்போவில் பார்க்குறோம், வாட்டர் ட்ராப்பில் போகச்சே தான் அது 7ஆக பிரியுது, கிளாஸ் ப்ரிசத்துக்குள்ளே போகச்சே தான் பிரியுது. ஸோ எல்லா கலர்ஸும் μA இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது μ2னே எழுதிக்கலாம். இது 1ஆக இருக்கிறதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் ஏர் இஸ் 1, which is equal to μ2னு சொன்னாலே என்ன அர்த்தம்? μ2 by μaன்னு அர்த்தம். அப்போ velocity of light in air by velocity in the second medium, wavelength of light in air divided by the wavelength of light in the second medium. இதுக்கு பேர் இந்த μ2 முன்னாடி இது போட்டால் அதுக்கு பேர் absolute refractive index. அதுக்கு absolute refractive index. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் mu diamond அப்படின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு மீடியம் இஸ் ஏர்னு அர்த்தம். refractive index of diamond by refractive index of yarn அர்த்தம். அதே இப்போ நான் suppose if I say mu dg refractive index of diamond with respect to glass, அதுக்கு என்ன அர்த்தம்? refractive index of diamond by refractive index of glass அர்த்தம். வெறும் mu d போட்டால் mu d divided by mu aன்னு அர்த்தம். இந்த முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் வெறும் பின்னாடி மட்டும் இருக்கிறதுக்கு பேர் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இது நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நாம் இந்த ரிஃப்ராக்ஷன் நல்லா புரிஞ்சிக்கிறதுக்காக ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கிளாஸ் ஸ்லாப் இதை நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நம்ம லேப் இருந்தால் செஞ்சு காட்டலாம். இப்போ நான் சொல்கிறேன் அப்படி டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஸ்கூல் திறக்கும் போது லேபில் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணணும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்? இது ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும். ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து ட்ராயிங் போர்டில் வச்சு 4 ஓரத்துலேயும் பின்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த போர்டோட ஒயிட் பேப்பரோட சென்டரில் ABCD இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஒரு கிளாஸ் ஸ்லாப்னு பேர். அது எப்படி இருக்குன்னா கிளாஸ் ஸ்லாப்னால் ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும். அது ஒரு கியூபாய்டு மாதிரி இருக்கும், ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி இருக்கும். அது வழியாக பார்த்தா கீழே இருக்கிறதுலாம் தெரியும், கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி தெரியும் ரிஃப்ராக்ஷனால். நம்ம தண்ணிக்குள்ளேயே ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூனை உள்ளே போட்டால் அந்த கிளாஸ் டம்ளர் வழியாக பார்த்தா ஸ்பூன் பெண்டான மாதிரி இருக்கும். அது என்னென்னா தண்ணியில் போகும்போது அந்த லைட்டோட பாதை சேஞ்ச் ஆகிறதுனால அந்த அப்பியரன்ஸ் தெரியுது. அது மாதிரி இந்த கிளாஸ் பேப்பர் ஸ்லாப் வழியாக கீழே இருக்க எழுத்தை பார்த்தா எழுத்தெல்லாம் மேலே ரைஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் அப்பேரண்ட் டெப்த்துன்னு சொல்லுவோம். அப்பேரண்ட்னா தட் விச் இஸ் நாட் ரியல். நான் அது சொல்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் ஸ்லாப்பை பேப்பர் மேலே வைக்கணும், சென்டரில் வச்சுட்டு அதோடைய அவுட்லைன் ABCD அவுட்லைனை வரைஞ்சிக்கணும் பென்சிலால். அப்போ இப்போ கிளாஸ் ஸ்லாப்பை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு என்ன செய்கிறோம், ஒரு க்ராஸாக இன்க்ளைண்டாக PQ அப்படின்னு 2 குண்டூசியை பேப்பரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் ஸ்லாப்பை இந்த ABCD இடத்துல வைக்கணும். வச்சுட்டு இந்த PQவோட குண்டூசியோட இமேஜை, பின்ஸோட இமேஜை இந்த DC சைடு இருக்குல்ல இந்த பக்கமாக வந்து இந்த பக்கத்து வழியாக பார்க்கணும். பார்த்தா அந்த பின்னு தெரியும்.
அந்த பின்னுடைய இமேஜ் தெரியும், பின்னு தெரியாது ஆக்சுவலாக. அந்த இமேஜுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி இன்னும் 2 பின்னு ஆர்எஸ்னு 2 பின்னை இந்த சைடு பேப்பரில் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? பிக்யூவோட இமேஜும் ஆர்எஸும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். நம்ம கண்ணில் பார்த்தா ஒரே 4 பின்னும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஆர்எஸ் எப்படி பண்ணணும்? இந்த கிளாஸ் ஸ்லாப் வழியாக பார்த்தா இங்கே தெரியாது. இந்த பிக்யூவோட இமேஜ் இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இது பிக்யூலாம் இங்கே இருக்கிற மாதிரி தோணும். அப்படியே அது நான் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி ஆர்எஸ்ன்னு 2 பின்னை ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ கிளாஸ் ஸ்லாபை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த குண்டூசி பிக்யூ இருக்கு இல்லையா, அந்த குண்டூசியும் எடுத்துகிட்டு அது 2 இருந்த ஓட்டருக்குள்ளேயே அந்த இடத்த ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ் ஸ்லாபை டச் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆர்எஸ்ஸையும் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ் ஸ்லாபை டச் பண்ணணும். இது ஓவில் மீட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம், ஓ டேஷில் மீட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இது இந்த இடத்துல ஓவில் ஒரு நார்மல் எம்என் வரையணும், ஓ டேஷில் ஒரு நார்மல் M1 N1 வரைஞ்சிக்கணும். நார்மல்னால் 90 டிகிரி லைன். எந்த இடத்துல இந்த ஆர்எஸ் லைன் போய் இந்த கிளாஸ் ஸ்லாப் இருந்த இடத்த அந்த அவுட்லைன் டிசி அவுட்லைனை டச் பண்ணுற பாயிண்ட். இப்போ பார்த்தோன்னா திஸ் பிக்யூ இஸ் த இன்சிடென்ட் ரே. அது வழியாக தான் அது குண்டூசிலேருந்து ரேஸ் வந்தது. அது கிளாஸ் ஸ்லாபில் இப்படி ரிஃப்ராக்ட் ஆகிருக்கு ஓ டேஷ்னு ஆகிட்டு திரும்ப வெளியில் வரும்போது ஆர்எஸ் வழியாக வந்திருக்கு. ஆர்எஸ் இஸ் த எமர்ஜென்ட் ரேன்னு பேர். PQ is the incident ray, OO dash is the refracted ray, RS is the emergent ray. இப்போ நம்ம அந்த PQ இருக்கு இல்லையா, அதை ஆக்சுவலாக பெண்ட் ஆகாமல் இந்த கிளாஸ் ஸ்லாப் இல்லாமல் இருந்திருந்தா எப்படி போயிருந்துருக்கும்? கிளாஸ் ஸ்லாப் இங்கே வைக்கலைன்னா அங்கேருந்து ரே எப்படி போயிருக்கும்? ரேஸ் ஆல்வேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் போயிருந்துருக்கும். அந்த நம்ம போகலை, ஆனால் போயிருந்துருக்கும். அதோட ஒரிஜினல் பாதையை டாட்டட் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணால் இதுக்கு பேர் இன்சிடென்ட் ரே டைரக்ஷன். அப்படின்னா அந்த பாதையில் அது போயிருந்துருக்கும். ஆனால் கிளாஸ் ஸ்லாப் வச்சதுனால என்னாச்சு? அது இவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கமாக போகிறது. அதுக்கு பேர் லேட்ரல் ஷிஃப்ட். பக்கத்தில் சைடு வேஸில் ஷிஃப்ட் ஆகிருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு பேர் லேட்ரல் ஷிஃப்ட்டுன்னு பேர். இப்போ இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ரிஃப்ராக்டட் ரேக்கும் நார்மலுக்கு நடுவில் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். எமர்ஜென்ட் ரேக்கும் நார்மலுக்கு நடுவில் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல ரே ஏர்லேருந்து கிளாஸுக்கு வந்திருக்கு. அட் ஓ த ரே ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏர் டு கிளாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போயிருக்கு. அப்போ ரே வில் பெண்ட் டுவோர்ட்ஸ் த நார்மல். ரே பெண்ட் டுவோர்ட்ஸ் நார்மல். பாருங்கள், ஒரிஜினலாக இப்படி போக வேண்டிய பாதையிலேருந்து நார்மலை நோக்கி இந்த பக்கமாக பெண்ட் ஆகிருக்கு. ஐயை விட ஆர் சின்னதாக இருக்குது. ஆங்கிள் ஆர் இஸ் லெஸ் தேன் ஆங்கிள் ஐ. இது ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் அட் ஓ நடக்குது. திரும்ப அப்படி நேராக போயிட்டே இருக்குது. அட் ஓ டேஷ் வரைச்சே மீடியம் சேஞ்ச் ஆகுது. அட் ஓ டேஷ் ஒன் மோர் ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். சரியா? அந்த ஓ டேஷில் பார்த்தோன்னா அட் ஓ டேஷ் யூ கேன் சி திஸ் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இது I2ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ரிஃப்ராக்ஷன் இது R2ன்னு சொல்லணும். இந்த I2 பார்த்தோன்னா R1க்கு ஈக்குவலாக இருக்குது. இது R1ன்னு வச்சுக்கலாம், இது I1ன்னு வச்சுக்கலாம். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இல்லையா? ஸோ அட் ஓ டேஷ் I2 இஸ் ஈக்குவல் டு R1. ஓ டேஷில் லைட்டு கிளாஸ்லேருந்து ஏருக்கு போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்சர்லேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகிறதுனால இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். அதனால் பார்த்தோன்னா R2 இஸ் கிரேட்டர் தேன் I2. R1 இங்கே லெஸ் தேன் I1 இருந்தது. ஸோ டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் பண்ணினா R இஸ் லெஸ்ஸர் தேன் I. அவே ஃப்ரம் த நார்மல் பெண்டு பண்ணால் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஐ. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எமர்ஜென்ட் ரே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, the emergent ray is always parallel to the incident ray direction. இந்த இன்சிடென்ட் டைரக்ஷனும் எமர்ஜென்ட் ரேவும் பேரலாக இருக்குது. டிஸ்டன்ஸ் அது ரெண்டுக்கும் நடுவில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அட் ஓ தெர் இஸ் அ பெண்டிங். ரெண்டு பெண்டிங் நடக்கிறது அந்த இன்சிடென்ட் ரேக்கு. ஓவில் ஒரு பெண்டிங் நடந்தது, ஓ டேஷில் ஒரு பெண்டிங் நடந்தது. The amount of bending at O and at O dash are equal and opposite. Oல towards normal bend ஆச்சு, O dashல away from the normal bend ஆச்சு.
பட் த அமௌண்ட் ஆஃப் பெண்டிங் இருக்கு இல்லையா, எவ்வளோ ஆங்கிள் பெண்ட் ஆகிருக்கு. ஓவில் 10 டிகிரி பெண்ட் ஆகிருந்தால் ஓ டேஷில் அதே 10 டிகிரி. ஆனால் என்ன, ஓவில் இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் பெண்ட் ஆகிருந்தா ஓ டேஷில் கிளாக் வைஸில் பெண்ட் ஆகிருக்கு. ஸோ த அமௌண்ட் ஆஃப் பெண்டிங் at O and O dash, amount of bending at O and O dash are equal and opposite. They are equal and opposite. அதனால தான் இன்சிடென்ட் ரேவ் டைரக்ஷனும் எமர்ஜென்ட் ரேவும் பேரலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். எத்தனை ரிஃப்ராக்ஷன் நடக்குது இந்த கிளாஸ் லேபில்? 2 ரிஃப்ராக்ஷன். ஓவில் ஒரு ரிஃப்ராக்ஷன் ஓ டேஷில். அட் ஓ the light is going from rarer to denser, so it bends towards the normal. Angle R is lesser than angle I. At O dash it goes from glass to air. So it is going from denser to rarer, so it bends away from the normal. So the angle of refraction is greater than angle of incidence. But the emergent ray is parallel to the incident ray direction. Yeah, because the amount of bending at O and O dash are equal and opposite. ஏன் ஈக்குவலாக இருக்குது? ஏன்னா ரெண்டு இங்கேயும் ஏர் கிளாஸ் தான், இங்கேயும் கிளாஸ் ஏர். the pair of media are the same. அதே சப்போஸ் இந்த இடத்துல ஏர் இல்லாமல் வேறு ஏதாவது வாட்டர் இருந்தால் இந்த பெண்டிங் வேறையாக இருக்கலாம். ஸோ between 2 pair of media the amount of bending is constant. அதான் பார்த்தோம் Snell's lawல. refractive index of it's equal to the refractive index of second with respect to the first. மீடியத்தை மாற்றலைன்னா the sin I by sin R ratio is a constant அப்படின்னு சொன்னார் ஸ்னெல். ஸோ இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொன்னேன் அப்புறம் இந்த apparent heightன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் லேப் வழியாக இங்கே ஒரு எழுத்து இருந்து இந்த கிளாஸில் இங்கே வந்து நான் ஏன்னு ஒரு லெட்டர் போட்டுட்டு இதோட ஆக்சுவல் டெப்த்து 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். இதை நான் இந்த மேல் பக்கமாக பார்த்தா இந்த ஏ இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மீட்டர்லேயே இந்த 5 மீட்டருங்கிறது ஆக்சுவல் டெப்த் ஆஃப் த லெட்டர், இந்த 4 மீட்டருங்கிறது அப்பேரண்ட் டெப்த். எவ்வளோ தூரம் நமக்கு தெரியுது, மேலே ரைஸ் ஆன மாதிரி இருக்கும். அது வந்து ரிஃப்ராக்ஷன்னால். ஸோ இந்த எவ்வளோ இருக்குன்னா இந்த ஆக்சுவல் டெப்த்து பை நான் முன்னாடி பேஜில் எழுதிக்கலாம். So ஒரு formula, one more formula we have to add to the formula list. Actual depth by apparent depth is equal to the refractive index. Mu refractive index of a medium is equal to actual depth by apparent depth. This is one more formula which we have to remember in refraction. So இதை நம்ம மனசில் வச்சுட்டு let us go try to work out some of the sums. A ray of light is incident on a substance at an angle of 60 degree. If the angle of refraction is 37, find the refractive index of the substance. So என்ன கொடுத்துருக்கு? Angle I is equal to 60. Angle R is equal to 37 degree. Find the refractive index of the substance. So refractive index is equal to sin I. Refractive index of the second medium with respect to the first medium is sin I by sin R, which is equal to sin 60 by sin 37. So sin 60 நம்மளுக்கு வேல்யூ தெரியும், √3 by 2 divided by sin 37 சம்மில் கொடுத்துட்டாங்க 3/5 நம்ம கஷ்டப்பட வேண்டாம். ஸோ 3/5. ஸோ இதை நம்ம உல்டா பண்ணினா என்ன ஆகும்? 5√3 by 3√2. ஒரு √3 கூட கேன்சல் பண்ணிட்டா இது √3 divided 5 divided by √6. √3/2 சாரி 2க்கு கிடையாது ரூட்டு. ஸோ we will have √3/2 into 5/3. ஸோ ஒரு √3 தான் இருக்குது. ஸோ you have 5 divided by 2√3. இதை சிம்பிளிஃபை பண்ணி √3க்கு பதிலாக 1.717 போட்டு அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அது அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ். இப்போ sin θ cos θ tan θ வேல்யூஸ் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து நம்மளுக்கு தெரியணும். sin 30 sin 45 sin 60 அதையெல்லாம்.
ஸோ அது நமக்கு தெரியாத வேல்யூவை சம்மில் அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 37க்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம். லைட் என்டர்ஸ் ஃப்ரம் வாட்டர் இன்டு அ கிளாஸ் பிளேட். The refractive index of glass is 9/8 with respect to water, and the speed of light in vacuum and glass are 3 × 10⁸ and 2 × 10⁸ meter per second. Find refractive index of glass, refractive index of water, speed of light in water. Light வாட்டர்லேருந்து கிளாஸ் பிளேட்டுக்கு என்ட்ரு ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு மீடியம் இஸ் வாட்டர், செகண்ட் இஸ் கிளாஸ். refractive index of glass is 9/8 with respect to water. அப்படின்னா என்ன? refractive index of glass with respect to water அப்படின்னா என்ன அர்த்தம்? μg divided by μw or cw divided by cg. this is equal to 9/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? speed of light in vacuum, speed in air is 3 × 10⁸ meter per second, and speed of light in glass is equal to 2 × 10⁸ meter per second. ஸ்பீட் இன் வாட்டர் கேட்குறாங்க, பார்க்கலாம் நம்ம. ஸோ டேரெக்டாக இதை யூஸ் பண்ணினா சிஜி கொடுத்துருக்கனால சிடபிள்யூவை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாம், இதை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ சிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 9/8 × சிஜி, ஆர் திஸ் இஸ் 9/8 × ஸ்பீட் இன் கிளாஸ் வந்து 2 × 10⁸. ஸோ கேன்சல் பண்ணால் 4. this is equal to 9/4 × 10⁸ meter per second. this is the speed in water. அடுத்தது refractive index of water. அப்படின்னா என்ன? refractive index of waterனா முன்னாடி ஒன்றும் இல்லைன்னா ஏர்னு அர்த்தம். speed in air divided by speed in water. this is equal to speed in airக்கு ஃபார்முலா 3 × 10⁸ divided by speed in waterக்கு 9/4, 4 மேலே எடுத்துன்னு போயிடலாம், × 10⁸. ஸோ இது கேன்சல் பண்ணால் 4/3. this is refractive index of water. அடுத்து refractive index of glass. நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். refractive index of glass is முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்னா ஏர் இருக்குன்னு அர்த்தம். speed in air by speed in glass. speed in air is 3 × 10⁸. speed in glass is 2 × 10⁸. so this is equal to 3/2. so given என்னன்னு எழுதிண்டா என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா நல்லா தெரிஞ்சால் டக்குன்னு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின். the wavelength of light in air is 7800 Armstrong. Armstrongனா 10 wavelength in air is 7800 Armstrong unit னு எழுதலாம். Armstrong unitனா 7800 into 10⁻−10 meter. 1 Armstrong is 10⁻−10 meter. what is the wavelength in a medium? என்ன மீடியம்னு கொடுக்கல. whose refractive index is 4/3. ஸோ நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. refractive index of a medium with respect to air is wavelength in air divided by wavelength in medium. ஸோ wavelength in air, ஏருக்கு பதிலாக 7800 × 10⁻−10 divided by wavelength in air, medium தெரியாது, question mark. this is equal to 4/3. அப்போ லாம்டா மீடியம் வேணும்னா க்ராஸ் பண்ணிட்டோன்னா 3/4 × 7800 × 10⁻−10. ஆனால் 4ஆல் கேன்சல் பண்ணால் 1950. 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 5850 into 10⁻−10 அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். when light goes from glass to water, what is the refractive index of water with respect to glass? என்ன given refractive index of glass அப்படின்னா என்ன அர்த்தம்?
refractive index of glass divided by refractive index of air. முன்னாடி ஒன்றும் இல்லைன்னா அங்கே ஏர் இருக்குன்னு அர்த்தம். If nothing is there in the beginning, it means it is air. This is equal to 3/2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, refractive index of water. இங்கேயும் முன்னாடி ஒன்று கொடுக்கலாம், அப்படின்னா ஏர் இருக்குன்னு அர்த்தம். mu w by mu a. This is equal to 4/3. நமக்கு என்ன கேட்குறாங்க, refractive index of water with respect to glass அப்படின்னா mu w divided by mu g கேட்குறாங்க. நம்ம இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். If you divide equation 2 by 1, என்ன கிடைக்கும், left hand side mu w by mu a divided by mu a by mu g. உல்டா பண்ணிட்டா mu a by mu g. ஸோ mu a கேன்சல் ஆகிடும், mu w by mu g கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடு வரலாம். ஈக்குவேஷன் 2ல் இருக்கிறது 4/3 divided by 3/2 அப்படின்னா உல்டா பண்ணி 2/3. This is equal to 8/9. So refractive index of water with respect to glass is 8/9.